உரையாசிரியர் சிவகோணியாருடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி, ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் முக்கரணங்களாலை வணங்கி, எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொண்ட புராணத்திலே அப்பர் சாமிகள் யாத்திரையாக திரு கோலக்கா, திரு கருப்பரியலூர், நீடூர் போன்ற தலங்களெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு சென்ற வகுப்பில் திரு குறுக்கை வீரட்டத்தினுடைய எல்லா பாடல்களையும் பார்த்தோம். குறுக்கை வீரட்டத்தினுடைய திருப்பதிகத்தில் 14 புராணத்திலிருந்தும் பெரிய புராணத்திலிருந்தும் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளாக ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு செய்திகள், ஒன்று 14 புராணத்திலிருந்து இருக்கும், இல்லைன்னா பெரிய புராணத்திலிருந்து அது போன்று அமையப்பெற்றது. திரு குறுக்கை வீரட்டானத்துக்கு அடுத்து பதிகம் நமக்கு நனிப்பள்ளி என்று சொல்லக்கூடிய திருநனிப்பள்ளியும் அந்த யாத்திரையில் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அதே மாதிரி நனிப்பள்ளி வழிபாடு செய்கின்ற பொழுது நனிப்பள்ளி என்று சொல்லுவது அதாவது நனிப்பள்ளி மூவர் பாடல் பெற்ற பெருமையுடையது. இது காவிரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய 43வது திருத்தலம். இது பாலையாய் இருந்ததை ஆளுடைய பிள்ளையார் நெய்தலாக்கியது. நெய்தல் நிலமாக பாடியும் அதனையே பெண்ணையும் கானகமும் வயலுமாக்கியும் அருளினர் என்று சொல்லி பாலை நெய்தல் பாடியது என்று சொல்லி திருநனிப்பள்ளி பற்றி வருகின்ற பொழுது பாலை நெய்தல் பாடியதும் பாம்புலிய பாடியதும் என்று சொல்லி நமக்கு திருக்களிற்றுப்படியாரில் அது வருகிறது. அந்த பாலை நெய்தலாக மாறியது இந்த நனிப்பள்ளி என்று சொல்லக்கூடிய திருநனிப்பள்ளியில் தான் அது நடந்தது என்று சொல்லுவாங்க. அதனையே பின்னையும் கானகமும் வயலுமாக்கியும் அருளினர் என்று சொல்கிறாங்க. நாதன் நனிப்பள்ளி சூழ்நகர் கானகமாக்கிய அகுதே கோதில் மலிவய ஆக்கிய கோன் என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையார் அந்தாதியில் நமக்கு நம்முடைய 11ஆம் திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரு செம்பொன்பள்ளி செம்பனார் கோயில் என்ற இருப்பு பாதை வழியாக வடகிழக்கு மச்சாலையில் செல்லக்கூடிய ஒரு திருப்பதி இது. இந்த திருப்பதிகத்தில் முற்றுணை ஆயினானை மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுணை ஆயினானை சோதியை ஆதரித்து உற்றுணர்ந்து உருகியூறி உள்கசி உடையவர்க்கு நற்றுணை யாவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாறு என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில் திரு நேரிசையாக அந்த பாட்டு பாட முடியுமா? செல்லில் எடுக்கணுமா? பாடலாமா? அது பாடுங்க. அந்த பதிகமே பாடிடுங்க, நல்லாயிருக்கு. நற்றுணையாயினானை மூவர்க்கும் பாட்டு. இந்த ஒரு இது கொடுங்க கண்ண, ஒரு செல்ல இது திருநனிப்பள்ளி தேவாரம் முற்றுணை ஆயினானைன்னு முதல் பாட்டு. முற்றுணை ஆயினானை மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுணை ஆயினானை சோதியை ஆதரித்து உற்றுணர்ந்துருவி ஊறி உள்கசி உடையவர்க்கு நற்றுணையாவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாரே உணர்ந்த கால் பூவும் நீரும் கொண்டடி போட்ட மாட்டா பலன் செய்து வாயின் நூலால் வட்டனை வந்த செய்த சிறதிகை அரையனாக்கி சீர்மைகள் அருள வல்லார் நலந்திகள் சோலை சூழ்ந்த நனிப்பள்ளி அடிகளாரே என்பதும் 10ம் 6ம் என்னுள்ளே இருந்து மண்ணி கண்வள கொன்றுமின்றி கலகனானே செண்பகம் திகழும் புன்னை செழுதிர குரவம் வேங்கை நண்பு செய்கோலை சூழ்ந்த நனிப்பள்ளி அடிகளாரே பாடலாகி பலத்தினில் இரதமாகி கண்ணினார் பார்வையாகி கருத்துடு கற்பமாகி ஏலுணர் எண்ணியமாகி
அனைத்தும் ஆகி நன்னினார் வினைகள் தீர்ப்பார் நனி பள்ளி அடிகளாரே. துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழு தோதினாலும் அரண்பணி கண்பதாகும் வஞ்சனை பாமலர் தந்த நஞ்சமுதாக்கு தோணும் திருமுடி காண மாட்டான் அம்மலர் பாதம் காண்பான் ஆலியான் அகழ்ந்துங்கானான் நின்மலன் என்றங்கேத்தும் அருளி நாளும் நம்மலம் மறுப்பர் போலும் நனி பள்ளி அடிகளாரே. அரவத்தால் மறையை சுற்றி மரரோடசுரர் கூடி அரவித்து கடைய தோன்றும் ஆல நஞ்சமுதா உண்டார் விரவிதம் அடியராகி இடிலா தொண்டர் தம்மை நரகத்தில் விழ ஒட்டார் மண்ணுலே திரியும் போது அருவல பலபூங்குற்றம் பொன்னுலே புரை போரையன் புழுப்பொதி பொல்லலாக்கி 10 மோர் இரட்டி தோலான் பாரித்து மலையெடுக்க 10 மோர் இரட்டி தோள்கள் படருடம் படபுற ஊன்றி 10 வாய் கீதம் பாட பரிந்தவர் கருள் கொடுத்தார் இந்த பதிகத்தில் நனிப்பள்ளி அடிகளாறு என்று சொல்வது பதிகத்தினுடைய மகுடமாக அமையப்பெற்றது. 2 பாடல்கள் செதஞ்சிருக்கு. ஒரு பாட்டில் வந்து பாதி ஒரு 2 வரி தான் இருக்குது. அது மாதிரி இந்த திருப்பதிகத்தில் வந்து நனிப்பள்ளி பரமானாறு என்று மகுடம் உள்ளது. இந்த முதல் பாட்டில் பார்த்திங்கன்னா முற்றுணை ஆயினானை மூவர்க்கு முதல்வன் தன்னை. முற்றுணைனா முதன்மையாகிய முதல் துணை நமக்கு யாருன்னா பெருமான் தாங்க. மற்ற துணையெல்லாம் அதுக்கு பிறகு தான். முற்றுணை முதல் துணை கடவுள் தான், பெருமான் தான் நமக்கு முதல் துணை. அதான் முற்றுணை ஆயினானை மூவர்க்கு முதல்வன் தன்னை. மூவர்க்குன்னா திருமால் பிரம்மன், அதாவது திருமால் பிரம்மன் இது உத்தரன் 3 பேருக்கும் தலைவர் யாருன்னா சிவபெருமான் தான். அவங்கெல்லாம் வந்து ஆன்ம வர்க்கங்கள் தான். பெருமான் ஒருவன் தான் பதி இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பசு வர்க்கங்கள் தான். அதனால் மூவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா சிவபெருமான் தான். அதனால் மூவர்க்கும் தலைவன் தன்னை என்று சொல்கிறார். அப்படி மூவர்க்கும் தலைவன் தன்னை சொற்றுணை ஆயினானை சோதி ஆதரித்து. சொற்றுணை ஆயினான் அப்படின்னா சொல்லுக்கு துணையாக, சொற்றுணை வானவன் சோதி வானவன் சொல்கிற மாதிரி, சொல்லுக்கு நமச்சிவாய பதிக தொடக்கத்தில் சொல்கிற மாதிரி சொல்லுக்கு துணையாக இருப்பது நமக்கு பெருமான் என்று சொல்லி, அப்படி சொற்றுணை ஆயினானை சோதியை ஆதரித்து உற்றுணர்ந்து உருகி ஊறி உள்கசி உடையவர்க்கு, அப்படியே பெருமானை உணர்ந்து உள்ளே கசிந்து உருகி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு சாமி எப்படி இருப்பார் அப்படின்னா நற்றுணையாவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாறு, நல்ல துணையாக பெருமான் இருந்து அருள் செய்வான் என்று சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறாருங்க. அதாவது நல்ல பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்னா நல்லா உணர்ந்து, அதாவது எப்படி வழிபாடு நற்றுணை யாவர் போலும் உற்றுணர்ந்து உருகி ஊறி உள்கசி உடையவர்க்கு நற்றுணை யாவர் போலும் நனிப்பள்ளி அடிகளாறு என்று சொல்லி பெருமான் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல துணையாக இருப்பார் என்று சொல்லியும், அதே மாதிரி நம்முடைய 2வது பாட்டில் சொல்கிறார். 2வது பாட்டில் சிலந்தியை சொல்கிறார் இல்லைங்களா, சிலந்திக்கு அருள் செய்ததை சொல்கிறார். ஆனைக்காவில் வந்து சிலந்திக்கு அருள் செய்ததை 2வது பாட்டில் சொல்கிறார். புலர்ந்தகால் பூவின் நீரும் கொண்டடி போற்ற மாட்டா வலம் செய்து வாயின் நூலால் வட்டனை பந்தர் செய்து. வாயினுடைய நூல், அதாவது சிலந்தி வந்து வலைப்பின்னல் செய்து பெருமான் மேலே சருகு விழாமல்
காக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சிலந்தி என்ன செஞ்சது, அப்படி வாயின் நூலால் அந்த ஒரு சருகு விழாமல் அந்த பந்தர் அமைத்தது. அப்படி செய்த அந்த சிலந்திக்கு வந்து அரையனாக்கி அரசனாக ஆக்கி அடுத்த பிறப்பில் கோச்சங்க சோழராக அரசராக மாற்றி பெருமான் வந்து அருள் செய்தான் என்று சொல்லி அந்த சரீரத்தில் வந்து அந்த சிலந்தையும் யானையும் வழிபாடு செய்தது. யானை பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்தது. பூவு நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்த யானைக்கு பெருமான் முக்தி கொடுத்தார். அதே மாதிரி கோயில் கட்டணும்னு சொல்லி வலை பின்னல் வாயினூலால் அந்த வலை பின்னல் பின்னிய சிலந்திக்கு அடுத்த பிறப்பில் அரசனாக்கி 78 மாடக் கோயில் கட்டியதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 78 கோயில் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் குறிப்பிடலை. ஏன் குறிப்பிடலை அப்படிங்கிறதுக்கு சிவகுனிய உரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செய்த சிவபுண்ணியங்களை அளவிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய சிவபுண்ணியத்தை அளவுபடுத்தி சொல்லக்கூடாதான். அதனால தான் சேக்கிழார் பெருமான் சொல்லலை. அப்புறம் எப்படி 78ன்னு சொல்கிறோன்னா, நாவுக்கரசு பெருமான் தேவாரத்தில் பாடியிருக்கிறார். அதே மாதிரி வைணவ பிரபந்தத்திலே ஒரு ஆழ்வார் பாடியிருக்கிறார் 78 கோயில் அப்படிங்கிறது. அவர் செய்ய நினச்சது வந்து நூற்றுக்கணக்கான கோயில், ஆனால் செய்து முடித்தது 78 கோயில் தான். ஆனால் இன்னும் அவர் எத்தனை கோயில் செய்யணும்னு நினச்சாரோ அத்தனை புண்ணியமும் அதை செய்ய நினைத்த அந்த இது வந்து செய்த புண்ணியம் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய சிவகுனிய உரையில் எழுதியிருக்கிறார் அந்த சரீரத்தில். அப்படி அந்த சிலந்திக்கு வந்து பெருமான் வந்து அடுத்த பிறப்பில் அரசனாக ஆக்கி அருள் செய்தார் என்று சொல்லி அதில் சொல்கிறார். அதே மாதிரி 7வது திருப்பாட்டில் அறவத்தால் வரையை சுற்றி அமரரோடு அசுரர் கூடி அரவித்து கடையத் தோன்றும் ஆலநஞ்சு அமுதாக உண்டார் விரவித்தம் அடியராகி வீடிலா தொண்டர் தம்மை நரகத்தில் வீழ போட்டார் நனிப்பள்ளி அடிகளாரே. பெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடிய அந்த அடியார் பெருமக்களை தன்னுடைய தொண்டர்களை வந்து நரகத்தில் விழாமல் காப்பாற்றக்கூடியவன் நனிப்பள்ளி பெருமான் என்று சொல்லி, அப்போ பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. 5வது பாட்டில் தான் நாவுக்கரசு பெருமானுக்கு சமணர்கள் கொடுத்த அந்த நஞ்சமுதானது அமிர்தமாக மாறியது அப்படிங்கிறதுக்கு அகச்சான்று இந்த பாட்டு தான். துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுதாக்கி வித்தான் நனிப்பள்ளி அடிகளாரே என்று சொல்லி, அதாவது பெருமான் வந்து நாவுக்கரசு பெருமானுக்கு சமணர்கள் செய்த 4 சூழ்ச்சிகளில் நஞ்சமுது கொடுத்தது ஒன்று. நஞ்சை அவர்கள் வந்து பால் சோற்றில் நஞ்சு கலந்து கொடுக்குறாங்க. அது அப்படியே அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட அந்த இது என்னாச்சுன்னா அமிர்தமாக மாறியது. ஏன் மாறுச்சு அப்படின்னா, துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்தை ஓதினதுனால திருவைந்தெழுத்தை காலை மாலை எந்த நேரமும் அப்பர் சாமிகள் ஓதி கொண்டிருந்தாராம். அப்படி ஓதியதனால் என்னாச்சுன்னா நஞ்சு அமிர்தமாக மாறியது என்று சொல்கிறார். அதே மாதிரி அஞ்செழுத்தை சொல்லித்தான் கடல்லிருந்து அவர் மிதந்து வர்றார். தெப்பமாக மிதந்து வந்ததும் சொற்றுணை வேதியன் பதிகம்பாடித்தான் இல்லையா. அங்கே தான் இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டும் என்று சொல்லி நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கண்ணு கூசுது. அப்படி இந்த பதிகத்தில் வந்து அவ்வளோ அகச்சான்றுகள் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு திருப்பதிகம் என்று சொல்லி, இப்படி நரகத்தில் வீழ ஓட்டார் என்று சொல்லி 7வது திருப்பாட்டில் அடியார்களுக்கு பெருமான் அருள் செய்யக்கூடிய பாங்கினை இதில் சொல்கிறாருங்க. நனிப்பள்ளி தேவாரம் மூவர் பாடல் பெற்ற பெருமையுடையது என்று சொல்லி, அடுத்து செம்பொன் பள்ளி அதில் வந்து ஒரு பாடல் மட்டும் பார்த்துக்கலாம். ஓனினுள் உயரை வாட்டி உணர்வினார்க்கு எளியராகி வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர் நான் எனில் தானே என்று ஞானத்தார் பத்தர் நெஞ்சுள் தேனுமின் நமுதுமானார் திருச்செம்பொன் பள்ளியார் என்று சொல்லி பெருமான் வந்து என்ன சொல்கிறார்னு இதில் நான் என்றிட்டானே அப்படின்னா, இறைவனிடம் நான் என்பது அற இறைவன் உணர்வில் ஒடுங்கியவர்கள், அதாவது நான் என்று சொல்லக்கூடிய அந்த தற்போதும் இல்லாத பெருமானுடைய திருவருளில் ஒடுங்கியவர்களுக்கு பெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா, அப்படி இன்னும் அமுதமாக செம்பொன்பள்ளி பெருமான் இருப்பார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. நெஞ்சத்துள் விளக்கு போல இருப்பார் என்று சொல்லி சொல்கிறாருங்க.
தவம் முதலியவற்றால் அறிவை வேறு புலன்களில் செல்லாது அடக்கி இறைவனுடன் உணர்வை செலுத்தியவர்கள் அடங்கினார்க்கு எளியராயும் ஆணவத்தால் நிமிர்ந்தார்க்கு அரியராயும் உள்ளார் என்று சொல்லி பெறுவான். இந்த நான் என்பது அரை இறைவன் உணர்வில் ஒடுங்கியவர்கள். அப்படி ஒடுங்கியவர்களுக்கு பெருமான் நல்ல ஒரு அமுது போல் இருப்பார் செம்பொன்பள்ளி பெருமான் என்று சொல்கிறார். இது திருச்செம்பொன்பள்ளி என்று சொல்லக்கூடியது. இதுவும் முன்னர் 5வது பாட்டு குறிப்பில் சொல்லி இறந்தார் எலும்புகள் இங்கு, அதாவது தக்கையாக சம்காரத்தின் பொருட்டு வீரபத்தர் அவதரித்த தலம் திருச்செம்பொன்பள்ளி. அதாவது கந்தபுராணத்தில் அந்த போர் நடத்தியதெல்லாம் வீரபத்திரர் தான். அப்படி அந்த வீரபத்திரர் அவதரித்த தலம் அந்த திருச்செம்பொன்பள்ளி. இறந்தார் எலும்புகள் இங்கு காவிரியில் இட்டால் சிவபூசைக்குரிய பூமரங்களாய் முளைக்கும் என்பது வரலாறு. இறந்து போன எலும்புகளை அந்த ஆற்றுல கரைச்சோன்னா, காவிரியில் கரைச்சோன்னா அது சிவபூசைக்குரிய பூ மரங்களாக மாறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். நமக்கு சாமியினுடைய திருப்பெயர் செம்பொன்பள்ளியார், தேவி சுகந்தவன நாயகி என்று சொல்லி திருப்பெயர். மயிலாடுதுறையிலே பெருமான் திரு குறுந்தொகை பாடியிருக்கிறார். மயிலாடுதுறையில் பதிக பாடிய திருப்பதிகத்தில் அதில் ஒரு 3வது பாட்டில் அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்தொன்றிலோம் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே என்று சொல்லி அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்தொன்றிலோம். எங்களுக்கு தேவ வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, தேவபதங்கள்லாம் எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா வண்டு சேர் மயிலாடுதுறை அரண், அந்த மயிலாடுதுறை பெருமானுடைய திருவடியை அங்கே இருக்கக்கூடிய தொண்டர் பாதங்கள் சூடி துதையில் அங்கே இருக்கக்கூடிய அடியாருடைய திருவடியை எங்களுக்கு போதும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் இந்த பாட்டில் பாடுறாருங்க. அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலோம். அதாவது ஒரு திருமால், அதாவது தேவபதங்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாடுறார். நமக்கு கந்தபுராணத்தில் கடைசி வரம் கொடுக்கிற பொழுது வீரபாகு தேவர் வரம் கேட்பார். வீரபாகு தேவர் வரம் கேட்கிற பொழுது எல்லாரும் ஒரு வரம் கேட்பாங்க. வீரபாகு தேவர் எப்படி வரம் கேட்பார் அப்படின்னா, கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், மேலே இந்திரன் பதவியும் பொருளென நினையேன், மாலயன் பதவியும் பொருளென மதியேன் என்று சொல்லுவார். அப்புறம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சாலன் என்பதத்து அன்பையே வேண்டுவன் தமியனேன் என்று சொல்லுவார். உன்னிடத்தில் அன்பு இருந்தால் எனக்கு போதும் சாமி, வேறு இந்திரனுடைய பதவியோ அல்லது திருமாலுடைய பதவியோ இல்லை பிரம்மனுடைய பதவி ஒன்றும் வேண்டாம், சால நின்பதத்து அன்பையே வேண்டுவன் தமியனேன்னு சொல்லி அங்கே அன்பை கேட்குறார் வீரபாகு தேவர். இங்கே அப்பர் சாமி என்ன கேட்குறாருன்னா, அடியாருடைய திருவடி தான் கேட்குறார், வேற ஒன்றும் கேட்கல. அதான் அந்த அருமையான பாட்டு. அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலோம் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலேன்னு, அடியாருடைய திருவடியை சூடினா போது எனக்கு என்று சொல்லி இந்த பதிகத்தில் கேட்கிறார். அவ்வளோ அருமையான ஒரு திருப்பதிகம். மயிலாடுதுறை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பதி. அதாவது மாயூர தலபுராணம் ஐப்பசி மாதம் அமாவாசை என்று தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி காவிரியிலே கங்கையை வருவிப்பர் என்பது வரலாறு. அதாவது ஐப்பசி மாதம் அமாவாசை என்று அங்கே தான் கங்கை காவிரியில் குளிக்கிறதாக ஒரு ஐதீகம். எல்லோரும் போய் கங்கையில் குளிக்கிறோம், எல்லாருடைய பாவத்தையும் கங்கை வாங்கிக்குது. கங்கை எப்போ புனிதமாகுதுன்னா காவிரியில் சேர்ந்து தான் புனிதமாகுது. நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கங்கை வாங்கி அது தன்னுடைய பாவத்தை எங்கே தீர்த்துக்குது, காவிரியில் முழுகி தீர்த்துக்குது. அந்த நாள் தான் ஐப்பசி என்று சொல்வது துலா மாதம் இல்லைங்களா. துலா மாதத்தில் தான் காவிரியினுடைய கங்கையினுடைய ஒரு அந்த புண்ணியம் அப்படியே காவிரியில் இருக்கிறதாக சொல்லுவாங்க. துலா மாதத்தில் காவிரியில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம். அதான் ஐப்பசி மாதம் முதல் தேதி முதல் முழுக்கும் பாருங்கள், கடை முழுக்குன்னு சொல்லுவாங்க. எப்போ வேணாலும் முழுகலாம். துலா மாதத்தில் எப்போ வேணாலும் நம்ம காவிரியில் நீராடுவது ரொம்ப சிறப்பு. அதுவும் காவிரியில் நீராடுறதுலே மயிலாடுதுறையில் போய் நீராடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த அமாவாசையில் தான் தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி காவிரியிலே கங்கையை வருவிப்பர் என்ற வரலாறு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துறை இடபதீர்த்தம் என பெயர் பெறும். துலா மாதம் நீர் மூழ்குதலின் சிறப்பு பெற்றது. மயூரநாதர் சாமி பேர், அம்மா பேர் அபயாம்பாள், தீர்த்த காவிரி என்று சொல்லி இப்படி இந்த மயிலாடுதுறையில் ஒரு சிறப்பு. அதே மாதிரி திருத்துரு, இதெல்லாம் ஒரே யாத்திரையில் அவர் பயணம் செய்த திருத்தலங்கள். ஒவ்வொரு பாடல் மட்டும் நம்ம பார்த்துக்கலாங்க.
அதே மாதிரி திருத்துருத்தியில் வந்து நேரிசை பாடியிருக்கார், 4ஆம் திருமுறை பாடியிருக்கிறார். திருத்துருத்தி என்று சொல்லி காவிரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய 37வது தலம். வேள்விக்குடி வடகரையிலையும் திருத்துருத்தி வந்து நமக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியன் அடிகொள்தில்லை கண்டேனே திருவாசகத்திலே இது வந்து வந்திருக்குது இல்லைங்களா? கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை என்று சொல்லி வாதபுரடிகள் பாடுறாரு. இந்த பதியில் வந்து இது குத்தாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்தாலம்ங்கிறது ஒரு பெயர் உண்டு. சிவபெருமான் வேள்விக்குடியில் அம்மையாரை மணப்பதன் முன் இங்கு பிரம்மச்சாரியாக எழுந்தருளியிருந்து வேதம் ஓதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியினுடைய பேர் வந்து உத்தரவேதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு திருப்பெயர் உண்டு. அப்படி சொன்னவார் அறிவார், அவர் அவ்வாறு தாமே சொன்னமையால் சாமி பெயர் வந்து சொன்னவார் அறிவார் என்றும், ஆளுடைய நம்பிகள் வந்து தேவாரத்தில் வந்து சொன்னவார் அறிவார் துருத்தியார் என்று சொல்லி தேவாரத்திலேயே அந்த பெயர் இருக்குது என்று சொல்கிறார். அதே மாதிரி நம்பிகள் ஆளுடைய நம்பிகளது அந்த திருமேனியில் இருந்த அந்த பிணியானது நீங்க பெற்றது திருத்துருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னுமா மேகங்கள் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடி அந்த இதை போக்கிக்கிறார் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் இருக்குது. சிவபெருமானது ஆணையால் வடகுலத்து குளித்து நீங்க பெற்ற தலம். அதே மாதிரி நம்பிகளது அருமையான திருவுருவம் இந்த குளக்கரையில் அருமையாக வைத்து வழிபடப்படுகின்றது என்று சொல்கிறாங்க. சாமியினுடைய திருப்பெயர் வந்து அம்மா பேர் மிருது முகிழாம்பிகை, குளம் வந்து வடகுலம் என்று சொல்லியும், மரம் வந்து குத்தாலம் என்று சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமான் பேர் சொன்னவார் அறிவார் துருத்தியார் என்று சொன்னவார் அறியார் அப்படின்னு சொல்கிறார். வேள்விக்குடிங்கிறது அதே மாதிரி நாயனாரது பதிகம் கிடைக்கல. தலவிசேடம் வந்து முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, அது வேள்விக்குடி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இது வேள்விக்குடி திருத்துருத்தி ரெண்டும் பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பதி. அப்புறம் எதிர்கொள்பாடி, இதெல்லாமே வந்து எதிர்கொள்பாடியும் அதே மாதிரி காவிரிக்கு வடகரையில் இருக்கக்கூடிய 24வது தலம். நம்பிகளது தேவாரம் பெற்றது. மேலை திருமணஞ்சேரி என்று சொல்லக்கூடியது. மனக்கோலத்தோடு வந்த அரசகுமாரன் ஒருவனை இறைவர் மாமனார் போல காட்டி எதிர்கொண்டு அழைத்து சென்றதுனால எதிர்கொள்பாடி. மனக்கோலத்தோடு ஒரு அரசகுமாரன் வந்தானா, பெருமான் வந்து மாமனார் கோலத்தில் வந்து அழைச்சிட்டு போயிருக்கார். சாமி எப்படியெல்லாம் கோலம் காட்டி ஆட்கொள்கிறார் பாருங்களேன். அந்த மணமகனுக்கு அப்படி ஒரு புண்ணியம். பெருமானே வந்து மாமனார் கோலத்தில் அழைச்சிட்டு போனதுனால அதுக்கு பேர் எதிர்கொள்பாடி. எதிர்கொண்டு அழைத்ததுனால எதிர்கொள்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு காரண பெயர். பெருமானுடைய திருப்பெயர் ஐராவதீஸ்வரர், அம்மை வந்து மலர்குழல் நாயகி என்று சொல்லி. இதில் வந்து திருத்துருத்தி பதிகம் இருக்குது, கோடிக்கா பதிகம் இருக்குது, மற்ற பதிகமெல்லாம் கிடைக்கல. வேள்விக்குடியெல்லாம் பதிகம் கிடைக்கல, எதிர்கொள்பாடியும் பதிகம் கிடைக்கல. இதில் திருத்துருத்தி பதிகத்தில் வந்து 4ஆம் திருமுறையில் சொல்றார், பொருத்திய குரம்பை தன்னை பொருளென கருத வேண்டாம், இருத்திய பொழுது நெஞ்சில் இறைவனை ஏத்துமின்கள், ஒருத்தியை பாகம் வைத்தங்கு ஒருத்தியை சடையுள் வைத்த துருத்தியம் சுடரினானை தொண்டானேன் கண்டவாறு என்று சொல்லி அந்த 4ஆம் திருமுறையில் பாடுறாரு. இப்படி பெருமானை வந்து அதாவது பொருத்திய குரம்பை தன்னை பொருளென கொள்ள. இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, குரம்பைனா உடம்பு. இந்த உடம்பை வந்து ஒரு பொருளாக கருத வேண்டாம். இருத்து எப்பொழுதும் நெஞ்சுள் இறைவனை ஏத்தும் என்கள், பெருமானை எப்பொழுதும் நெஞ்சிலை வைத்து வழிபாடு செய்யணும். எப்படிப்பட்ட பெருமான்? ஒருத்தியை பாகம் வைத்து அங்கு ஒருத்தியை சடையுள் வைத்த, ஒரு பாகத்தில் உமையம்மை, மேலே கங்கை இல்லையா, 2 பேர்த்தையும் வச்சிருக்கக்கூடிய துருத்தியம் சுடரினானை தொண்டானேன் கண்டவாறு என்று சொல்லி பெருமான் வந்து அப்பர் சாமிகள் வந்து இதில் துருத்தியில் இறைவனை நான் கண்ட அற்புதம்தான் என்ன என்று சொல்லி உலக வாழ்வை மெய்யென நினைத்து அதனுள் அழுந்த வேண்டா, அந்த இறைவனை ஏத்துமென்கள் உலகீரே என்று சொல்லி இறங்கி கூறி அருளியது என்று சொல்லி, அது இங்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சி நாவுக்கரசு பெருமானுக்கு கிடைச்சிருக்குது. அதை வைத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் மெய்யென்று கருத வேண்டாம் என்று சொல்லி அதில் அழுந்து இருக்க வேண்டாம், இறைவனை ஏத்துமென்கள் என்று சொல்லி பெருமான் உலகீரே என்று சொல்லி இறங்கி கூறிய ஒரு திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் பதிகப்பாடு. அதே மாதிரி கோடிக்கா பதிகத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்கார். கோடிக்கா உடைய கோவே நெற்றி மேல் கண்ணினான் முதலிய பண்புகள் உடையவன் என்று சொல்றார். நான் ஐவரால் ஆட்டப்பட்டேன் மயங்குகின்றேன் என ஐம்புலன்களால் ஆட்கொண்டு நான் மயங்கி கிடக்கிறேன் என்று சொல்லி, ஏழையேன் என் செய்கேன் அடிமை செய்வேன் என்று சொல்லி அடியவர்க்கு அருள் செய்வான் என்று சொல்கிறாருங்க. நெற்றி மேல் கண்ணினானே நீருமை பூசினானே, கற்றை புன் சடையினானே கடல்விடம் பருகினானே, செற்றவர் புறங்கள் 3 செவ்வலல்
செலுத்தினானே குற்றமில் குணத்தினானே கோடிக்கா உடைய கோவே என்று சொல்லி இந்த திருக்கோடிக்கா பதிகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே திருப்பதிகம்தான் இருக்குது. அதே மாதிரி திருக்குறுந்தொகையிலையும் ஒன்று கொடுத்துருக்கார் கோடிக்கா பதிகத்தில். திரு தாண்டகமும் அதில் பாடியிருக்கிறார். அடுத்து திருவாவடுதுறையில் வந்ததை நமக்கு கோடிக்கா 3 கோடி ரிஷிகள் பூசித்ததுனால் அதுக்கு பேர் கோடிக்கான்னு பேருங்க. 3 கோடி இருடிகள் பூசித்து வழிபாடு செய்தது பெருமானுடைய திருப்பெயர் கோடிக்கா ஈஸ்வரர். அம்மையார் வடிவம்மை. தீர்த்தம் சிருங்க தீர்த்தம் என்று சொல்லி காவிரிக்கு வடகரையில் 4 பதிகங்கள் அங்கே பாடப்பட்டிருக்கிறது. காவிரிக்கு வடகரையில் இருக்கக்கூடிய 37வது தலம். இதற்கு எதிர்கரையில் காவிரியை கடந்தால் இருக்கக்கூடியது திரு ஆவடுதுறை. திரு கோடிக்காவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கரை கடந்தால் எதிரில் இருக்கக்கூடியது திரு ஆவடுதுறை என்று சொல்லுவது. இப்போ இந்த பாட்டு தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? திருவாவடுதுறை ஆவடுதன் துறையாரை அந்த பாடல் தானே பார்க்கணும். ஆவடுதன் துறையாரை அடைந்து இந்தேன் என்று அளவில் திரு தாண்டகமுன் அருளி செய்து மேவுதிரு குறுந்தொகை நேர் இசையும் சந்த விருத்தங்கள் ஆனவையும் வேறு வேறு பாவலர் செந்தமிழ் தொடையால் பல்லை தாமம் பல சாத்தி மிக்கெழுந்த பருவினோடும் பூவலயத்தவர் பரவ பல நாள் தங்கி புரி உருகை திருத்தொண்டு போற்றி செய்வார் அப்படின்னா குளிர்ச்சியுடைய ஆவடுதுறையில் அது என்ன சொல்லார்னா ஆவடுதன் துறையாரை அடைந்துய்ந்தேன் என்று அளவிருந்த திருத்தாண்டகம் பாடினு. அப்படி குளிர்ச்சியுடைய ஆவடுதுறையில் எழுந்தருள இறைவரை அடைந்து உய்ந்தேன் என்று கருத்துடைய அந்த அளவுபடாத திருத்தாண்டகத்தை முன்னர் அருளி செய்து பொருந்திய திருக்குறுந்தொகை திருநேரிசை அதுபோக சந்த விருத்தங்கள் ஆகிய பல்வேறு பாக்களின் தன்மை மிகுந்த செந்தமிழ் மாலைகளால் திருப்பள்ளி தாமங்களை பலவற்றையும் சாத்தி மிகுதியாய் மேன்மேல் எழுந்த அன்பினோடும் உலகம் போற்றும்படி பல நாட்கள் அங்கு தங்கி அங்கே திருவாவடுதுறையில் ரொம்ப நாட்கள் தங்கியிருக்கிறார். அப்படி தங்கி மிகுதியாய் மேன்மேல் எழுந்த அன்பினாலே உலகம் போற்றும்படி பல நாட்கள் தங்கி இடைவிடாது நினைந்து செய்யும் கைத்திருத்தொண்டாகிய உளவாரப்பணியை பாராட்டி செய்வாராக. இங்கே உளவாரப்பணி செய்திருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அங்கே தங்கி உளவாரப்பணி செய்திருக்கிறார். ஆவடுதன் துறையாரை அடைந்துய்ந்தேன் என்பது பதிக ஈற்று குறிப்பு என்று சொல்கிறார். அளவில் திருத்தாண்டகம் பெருமையை அளக்க முடியாத பதிகம். அதாவது அந்த அளவில் திருத்தாண்டகம்னா திருத்தாண்டகத்தினுடைய பெருமையை அளக்க முடியாத திருத்தாண்டகம் என்று சொல்லி இது முதன்முறை தரிசித்த போது பாடி அருளியது. அது தன்றையும் ஆவடுதுறையில் அருளிய பல பதிகங்களில் முதலில் பாடி அருளியது திருத்தாண்டகமே என்று சொல்லி வேறு வேறு செந்தமிழ் தொடை குறுந்தொகை நேரிசை இதெல்லாம் பாடியிருக்கிறார். அப்புறம் என்ன சொல்ல புரிவுறுனா புரிதல் இடைவிடாது செய்தல். அப்புறம் அன்பினோடு வணங்கி பெருமானை அன்போடு வணங்கினார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த திருப்பாடலில் எரிபுனல் பொன் மணி சிதறும் திரை நீர் பொன்னி இடைமருதை சென்றெய்தி அன்பினோடு மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வண்டமிழ் மாலைபழ மகிழச் சாத்தி பொரியரவும் புனைந்தாரை திருநாகை சுரத்து போற்றிய அருந்தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரினன் மலர்ச்சோலை பழையாரெய்தி திருசக்தி முற்றத்தை சென்று சேர்ந்தார். அப்படி எரிபுனல் பொன் மணி சிதறும் திரை நீர் பொன்னினர் எரியும் நீரினால் பொன்னையும் மணிகளையும் சிதறும் அலைகளையுடைய அந்த காவிரி கரையில் உள்ள திரு இடைமருதூரை சென்று சேர்ந்து திருவிடைமருதூர் அங்கிருந்து திருவாவடுதுறையிலிருந்து இப்போ திருவிடைமருதூர் சென்று அங்கு வழிபாடு செய்து மானை பொருந்திய கையினையுடைய சிவபெருமானை அன்பு கூற வணங்கி அப்புறம் அங்கு தங்கி வளப்பமுடைய தமிழ் பாமாலை பலவற்றையும் மகிழச் சாத்தி அப்புறம் பொறிகளையுடைய பாம்புகளை புனைந்த பெருமானை திரு நாகைச்சரத்தில் போற்றி அரிய தமிழ்வானை புனைந்து சென்று மனம் நிறைந்த நல்ல மலர்களுடைய சோலைகள் சூழ்ந்த அந்த பழையாறை அடைந்து திருசக்தி முற்றத்தில் சேர்ந்தனர். பழையாறை வழிபாடு செய்து கொண்டு திருசக்தி முற்றம் போயிருக்கிறார். இப்போ இதில் இந்த பதிகத்தில் ஆவடுதுறையில் ஒரு திருத்தாண்டகம் பாடுறார். ஆமாம், அதில் அரணடியே அடிநாயேன் அடைந்துய்ந்தேன் என்று சொல்லி பெருமானுடைய திருவடி அடைந்து நான் உய்வுற்றேன் என்று சொல்லி நம்பனை நாள் வேதம் கரை கண்டானை ஞானப் பெருங்கடலை நன்மை தன்னை
கம்பனை கள்ளால் இருந்தான் தன்னை கற்பமா அடியார்கட்கு அருள் செய்வானை செம்பொன்னை பவலத்தை திகழும் முத்தை திங்களை ஞாயிற்றை தீயை நீரை அம்பொன்னை ஆவடுதன் துறையுன்மேய அரணடிய அடிநாயன் அடைந்துய்ந்தேன் என்று சொல்லி திருவாவடுதுறை இறைவரை அடைந்து உய்ந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அப்படி ஆவடுதன் துறையின் மேய அரணடியே அடிநாயன் அடைந்து உய்ந்தேன் என்று பதிகத்தில் மகுடமாக வைத்து ஆவடுதுறை பெருமானை அவர் திருவாவடுதுறையை அடைந்து நான் உய்வடைந்தேன் என்று சொல்லி அந்த திருத்தாண்டகத்தில் பாடுறார். இதில் நல்ல ஒரு திருத்தாண்டகம்தான் இது. பிறவி தீர்த்து பசுத்தன்மை நீங்க வேண்டுவோர் அடையுமிடம் ஆவடுதுறை என்று சொல்லி இந்த பெரியர்களை பற்றி இந்த கருத்து கடைப்பிடித்து இந்த திருவாவடுதுறை நமக்கு இந்த பசுத்தன்மை நீங்க அங்கு சென்று அடைந்து பெருமானை வழிபாடு செய்யணும் என்று சொல்கிறார். பட்டினத்து பிள்ளை, திருமாளிகை தேவர் போன்ற பெருமக்கள் எல்லாம், நமச்சிவாய மூர்த்திகள், திருவாவடுதுறை ஆதீனத்தை நிறுவியவர் நமச்சிவாய மூர்த்திகள் எல்லாம் அங்கே இருந்து பெரிய ஞான முனிவர்களெல்லாம் அடைந்தமையும் ஞான ராசதானியாகிய அந்த நமச்சிவாய மூர்த்திகள் வழிவந்த திருமணம் குடவும் பெருமை இன்றும் காணத்தக்கது என்று சொல்லி நமக்கு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்படி இந்த திருப்பதி திரு ஆவடுதுறை என்று சொல்லுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம். சைவத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய மடம் அங்கே அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி, அதாவது இந்த திருப்பதியை பற்றி திருத்தாண்டக பாட்டு மூவர் பதிக பாடலும் திருவிசைப்பா பதிகமும் திருமூல திருமந்திர 3000 பாடல்கள் நமக்கு கிடைக்க பெற்றது அங்கே தான். திரு கைலாயத்தில் இறைவனோடு சொக்கட்டா நாடி கழித்தமையால் உமாதேவியார் பசு வடிவம் கொண்டு எய்தினர். இங்கு பூசித்த அந்த வடிவம் பசு வடிவம் நீங்க பெற்றது திருவாவடுதுறையில். பெருமானோட விளையாடி கொண்டிருக்கிற பொழுது பெருமாட்டிக்கு வடிவம் கிடைத்ததாகவும் அந்த பசு வடிவத்தோடு இங்கே பெருமானை வழிபாடு செய்து அது நீங்க பெற்று உமையம்மை தன்னுடைய பழைய நிலை எய்தியதாகவும் நமக்கு இதில் குறிப்பு இருக்குது. அப்படி அதனால் இப்பெயர் போந்தது என்பது வரலாறு. இங்கே அடைந்த பசுக்கள் என்னும் எல்லா உயிர்களுக்கும் பசுத்தன்மையாகிய மலப்பிணைப்பு நீக்கி முக்தியளிக்கும் தலம் என்பதும் அனாதி முக்தி தலம் கோமுத்திபுரம் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே பூசித்து மகப்பேறு பெற்ற ஒரு வாதவூரடிகள் குரு தரிசனம் கண்டு போற்றினர் என்று சொல்லி தன் தந்தையார் செய்யும் சிவவேள்வியின் பொருட்டு ஞானசம்பந்த பெருமான் இடரினும் தளரினும் பதிகம் பாடி அங்கே அந்த உலவாக்கிழி என்று சொல்லக்கூடிய அந்த இது பெற்றது இந்த தலத்தில் தான். அவர் எதுக்காக பெற்றார்னா, உலகம் நலன் கருதி சிவபாதகிருதையர் வேள்வி செய்வதற்காக. சிவபாதகிருதையர் யார்கிட்ட கேட்க முடியும்? பிள்ளையார்கிட்ட தான் கேட்க முடியும். பிள்ளையார் யார்கிட்ட கேட்க முடியும்? சாமிகிட்ட தான் கேட்க முடியும். வேறு யார்கிட்ட போய் கேட்பார்? அதனால் அங்கே அந்த உலவாக்கிழி பெற்றது. திருமூல தேவநாயனார் அந்த போதி மரத்தினுடைய அங்கிருந்து 3000 ஆண்டுகள் இருந்து ஆண்டுக்கு ஒரு மந்திரமாக நமக்கு பாடியருளி ஒரு பெருமை உண்டு திருவாவடுதுறையில். இப்படி திருவாவடுதுறை பல சிறப்புகள் உடையது என்று சொல்லி வாதவூரடிகளுக்கு குரு தரிசனம் கொடுத்தது திருவாவடுதுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல பெருமையுடையது. 1000 பொன் கொண்ட உலவாக்கிழி பெற்று தந்தைக்கு கொடுத்தனர். இச்செய்தியை நாவுக்கரசு நாயனார் பின்னாடி சொல்றார். கழுமல ஊரருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் என்று சொல்லி நமக்கு போற்றி செய்திருக்கிறார். இருக்கக்கூடிய பெருமானுடைய திருப்பெயர் மாசிலாமணி ஈஸ்வரர், சாமியினுடைய திருப்பெயர் செம்பொற் தியாகேசர், அம்மையார் ஒப்பிலாமுலை அம்மை. தியாகேசர் பெயரும் ஆளுடைய நம்பிகள் கங்கைவார் சடையாய் என்ற பதிகத்தில் ஆளுடைய நம்பிகள் இங்கே வருகின்ற பொழுது ஒரு கண்ணோடு தான் வர்றார். காஞ்சிபுரத்தில் அங்கே 2 கண்ணும் ஒற்றியூரில் போய் காஞ்சிபுரத்தில் இடதுகன் கிடைத்து அந்த ஒரு கண்ணோடு இங்கே வர்றாரு. இங்கே திருவாவடுதுறை பெருமானிடத்தில் எனக்கு இன்னொரு கண் வேணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்டது எங்கே கிடைக்குதுன்னா நமக்கு ஆரூரில் கிடைக்குது. ஆமாம், ஆரூரில் மீளா அடிமை பதிகம் பாடி நமக்கு கிடைக்குது. இப்படி திருவாவடுதுறையில் இன்னொன்று என்னென்னா, நமக்கு அருமையான ஒரு திருப்பதிகம் நம்பிகளுடைய திருப்பதிகம். அதாவது வானநாடனே வலித்துணை மருந்தே மாசிலாமணிய மறைப்பொருளே ஏனமா எய்யராமையும் எழும்பும் ஈடுதாங்கிய மார்புடையானே தேனை பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே
திரு ஆவடதுறையில் ஆணையே என்னை அஞ்சல் என்றருளாய் ஆரணக்குறவு அமரர்கள் ஏர் என்று சொல்லி இந்த பதிகத்தை பாடிட்டு போனால் கண்டிப்பாக விபத்துக்கள் வராது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமாம், நமக்கு வழித்துணை நாதன் யாருன்னா சிவபெருமான் தாங்க. வானநாடனே வழித்துணை மருந்து. அதாவது இப்போ போகிறது பயணத்துக்கு வழி துணையாக வர்றது மட்டுமல்ல, பிறவிகள் தோறும் நமக்கு வழித்துணையாக இருக்கக்கூடியது பெருமான் தான். இருந்தாலும் கூட நம்ம பயணம் செல்லுகின்ற பொழுது இந்த பாட்டை பாடிட்டு போகிறது சிறப்புங்க. அதனால் ரொம்ப அருமையான ஒரு பதி நமக்கு இந்த திருவாவடுதுறை என்று சொல்லி பெருமான் வந்து மாசிலாமணீஸ்வரர், செம்பொல் தியாகேஸ்வரர் என்று சொல்லி சொன்னாங்க. திருவிடைமருதூர் பற்றி நமக்கு வந்து பதிக குறிப்பு, அதே மாதிரி திருவிடைமருதூர் தலத்தினுடைய பெருமைகளும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. பதிக குறிப்பு இருமுறை தலவிஷோடம். திருவிடைமருதூர் என்று சொல்வது காவிரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய 30வது திருத்தலம். மூவர் பாடல் பெற்ற பெருமையுடையது. 11ஆம் திருமுறையில் பட்டணத்தடிகள் வந்து திருவிடைமருதூர் மும்மணி கோவை என்று சொல்லி அருள் நூல் நமக்கு கொடுத்தது அங்கே. அது ஒரு பெரிய சிறப்புங்க. பட்டணத்தடிகள் அங்கே தங்கியிருக்கிறார். பட்டணத்தடிகளும் பத்திரகிரியாரும் ஆளுக்கு ஒரு வாயிலில் தங்கியிருப்பதாக நமக்கு ஒரு இது வரலாறு உண்டு. அப்படி பட்டணத்தடிகள் ரொம்ப நாள் அங்கே தங்கியிருக்கிறார். திருவிடைமருதூர் பெருமான் மேல் மிகுந்த அன்புடையவர். அங்கே வரகுணதேவ பாண்டியர் என்று சொல்லி அவரும் வந்து அந்த திருவிடைமருதூர் பெருமான் மேலே அன்பு கொண்டவர். அந்த வரகுணதேவருடைய அன்பை வந்து பலவாறு போற்றியிருக்கிறார். அந்த மும்மணி கோவையிலையும் பாடியிருக்கிறார். பன்னிரு திருவிருத்தம் என்று சொல்லி 11ஆம் திருமுறையில் இருக்குது. அந்த பன்னிரு திருவிருத்தத்தில் ஒரு செய்தி வரும். அந்த பாடல் எனக்கு நினைவில்லை. அந்த செய்தியில் என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு வரகுணதேவ பாண்டியர் வந்து போருக்கு போகிறார். அப்படி போருக்கு செல்லுகின்ற பொழுது அரசர்கள் எல்லாம் வந்து கவசம் அணிந்து கொண்டு போவாங்க. ஆனால் வரகுணதேவர் கவசமெல்லாம் எதுவும் போடுறதில்ல. உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு போகிறார். திருநீர் பூசிட்டு போய் போர் செய்கிறார். அப்படி போர் செய்து அந்த போரில் வந்து பல வெற்றிகள் அவர் அடைகிறார். அவர் மேலே ஒரு அம்பு கூட படலை. திரும்பி வருகின்ற பொழுது காலில் வந்து ஒரு அம்பு படுது. அந்த கால் இருக்கக்கூடிய அம்பை எடுத்துட்டு சாமிகிட்ட சொன்னாராம், ஏன்னா திருநீர் பூச முடியாத இடம் காலுங்க. அதனால தான் சொல்கிறது, பாத பூஜை பண்ணாலும் காலில் திருநீர் பூசக்கூடாது. திருநீர் அவர் பூசலை, முழங்கால் கீழே பூச மாட்டாங்க பெரியவங்க. அப்படி திருநீர் பூச முடியாத இடமா இருந்ததுனால அது அம்பு தச்சிருச்சு, இது சரியே என்று சொல்லி வரகுணதேவ பாண்டியர் வந்து பெருமானுடைய கருணையை நினைந்து அந்த இடத்த வந்து அந்த பன்னிரு திருவிருத்தத்தில் பட்டணத்தடிகள் பாடியிருக்கிறார். அதே மாதிரி வரகுணதேவர் வந்து அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து பெருமானுக்கு கொடுத்துட்டு தான் மீண்டும் அவர் ஏற்றுக்குவாராம். ஆமாம், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல அதாவது அந்த இடம் அருமையான மும்மணி கோவையில் வருது. பரம்பரற்கென்று எனக்கு விரும்பின கொடுக்கையா, அருமையான இடம். விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணதேவனார். பெரிய அன்பான் வரகுணதேவருடைய அன்பு தான் பெரிய அன்பு இருக்கிறது இல்லையே. ஆமாம், வரகுணதேவருடைய அன்பு பெருமான் மேலே வச்சிருந்த அன்பு அளவற்ற அன்பு. விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று, தனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாமி கொடுப்பார். சாமிக்கு கொடுத்துட்டு அதற்கு பிறகு தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படி ஒரு பழக்கம் அவருக்கு உண்டு. அதான் விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்தனர். சரி, இப்படி கொடுக்கக்கூடியவருக்கு அந்த படை வீரர்கள்லாம் சென்று பக்கத்து நாட்டில் போர் செய்கிறாங்க. அப்படி போர் செய்து ஒரு இளவரசியை கவர்ந்துட்டு வந்துடுறாங்க. அந்த காலத்தில் போர் செஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவர்ந்துட்டு வந்துடுவாங்க. அப்படி அந்த அழகான பெண், அந்த இளவரசி, அந்த பெண்ணை அரசர்கள் அந்த காலத்தில் எப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை திருமணம் செய்து கொள்வாங்க. அது வந்து பெரிய குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த பெண்ணை கொண்டு வந்து, இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்குது சாமி, நீங்கள் திருமணம் செஞ்சுக்குங்க, நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி வரகுணதேவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பெண் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உடனே அவர் நினைக்கிறாரு, நமக்கு பிடித்த பொருள் எதாக இருந்தாலும் பெருமானுக்கு கொடுக்கறது வழக்கம். அதனால் அந்த பெண்ணை வந்து என்ன செய்கிறாருன்னா அழைத்து கொண்டு திருவிடைமருதூர் கோயிலுக்கு போகிறார். அப்படி கோயிலுக்கு சென்று பெருமானிடத்தில், இந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சாமி, எனக்கு பிடித்த பொருள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறது வழக்கம், இந்த பெண்ணை நீங்கள் அழகாக இருக்கிற பெண் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றார். அப்புறம் அடுத்த நாள் விட்டுட்டு வந்துடுறார், கோயிலையே விட்டுட்டு வந்துடுறார். அதற்கு பிறகு அடுத்த நாள் நம்முடைய அர்ச்சகர் போய் நடையை திறக்கிற பொழுது
பார்த்தா அந்த சிவலிங்க திருமேனிக்கு வெளியில் ஒரு வளையல் அணிந்த ஒரு கை ஒன்று வெளியில் தொங்கிட்டு இருக்கு. வளையல் அணிந்த கை மட்டும் வெளியில் இருக்குது, வேற ஒன்றும் தெரியல. ஐயர் கொஞ்சம் ஒரு குழப்பம், என்னடா அது ஒரு பெண்ணோட கை வளையலோட வெளியில் இருக்குது என்று சொல்லி அவர் வந்து அரசனுக்கு செய்தி தெரிவிக்கிறார். அரசர் வரார். வரகுணதேவர் வந்து இந்த பாவியினுடைய கைப்பட்டதுனால அந்த கையை மட்டும் வெளியில் விட்டுட்டீங்களா சாமின்னு கேட்டாராம். அதுக்கு சாமி சொன்னார், இல்லை இல்லை, உன்னுடைய அன்பை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படி செய்தோம் என்று சொல்லியதாக நமக்கு அந்த திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, மழை காலத்தில் குளங்குட்டையிலையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தவளைகளெல்லாம் கத்திட்டு இருந்துதான். அந்த தவளைகளெல்லாம் கத்துறது அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அஞ்செழுத்து சொல்கிற மாதிரி இருந்துதான். அஞ்செழுத்து சொல்கிற அந்த உயிர்களுக்கு பொற்காசுகளை போய் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பொற்காசுகளை அந்த குளத்தில் இறைச்சதாக, அந்த குட்டைகளை எல்லாம் பொற்காசுகளை அஞ்செழுத்து சொல்லக்கூடிய ஆன்மாவுக்கு பொற்காசுகள் கொடுக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் செய்ததாக நமக்கு அந்த மும்மணி கோவையில் பட்டணத்தடிகள் பாடியிருக்கிறார். அவ்வளவு அன்புடைய வரகுணதேவ பாண்டியர் இருந்து வழிபாடு செய்த ஒரு பெருமான் திருவிடைமருதூர் பெருமான். இப்படியெல்லாம் நமக்கு அந்த திருவிடைமருதூர் பெருமானில் வந்து அப்படி இதில் வந்து பூசித்து அவர்களெல்லாம் பூசித்து பெருமை பெற்றது உமாதேவியார், மூத்த பிள்ளையார், இளைய பிள்ளையார் என்று சொல்லி விஷ்ணு முதலிய தேவர்களும் வேதங்களும் 3 கோடி இருடிகளும் வசிஷ்டர் முதலிய மாமுனிவர்களும் ஐராவணம் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை யானை, சிவவாக்கியர், சமயாச்சாரியர்கள், பத்திரகிரியார் முதலிய பெரியோரும் பூசித்து பெருமையுடையது. பெரிய அன்பின் வரகுண தேவருக்கு கொலைப்பழி நீங்கிய தலம். இப்பெருமையால் இன்றும் இத்திருக்கோயிலின் பெரிய சுற்றுப்பிரகாரத்தை நியதியாய் வழிபடுவோர் முயலகன், பைத்தியம் முதலிய பெருநோய்கள் என்று பாவங்கள் என்று நீங்குவது கண்கூடு. இந்த முயலகன் நோய், அப்புறம் பைத்தியம் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த அவங்களெல்லாம் சித்தம் சரியில்லாத இருக்கக்கூடியவங்களெல்லாம் அங்கே சென்று வந்தால் அந்த நோய் நீங்கிடுமா. வரகுணதேவரை பிடித்து நீங்கிய பிரம்மகத்தி கிழக்கு கோபுர வாயிலுள்ள ஐதீகம் காணத்தக்கது. தைப்பூசத்தில் காவிரியில் ஐராவணத்துறையில் நீராட்டு சிறப்பு கொண்டாடப்படும் என்று சொல்லி பட்டணத்தடிகள் கீழை கோபுர வாய்தலிலும் பத்திரகிரியார் வந்து மேலை கோபுர வாய்தலிலும் உள்ளனர் என்று சொல்லி அவ்விரு பெருமக்களும் பல நாள் தங்கி தவம் புரிந்த அருள் பெற்ற இடங்கள் என்று சொல்லுவாங்க. அதுவும் பட்டணத்தடி வரகுணதேவர் வந்து அங்கே அந்த பெருமானை வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது கோயிலில் வந்து நாய் கட்டங்கள் இருந்தது. நாய்கள் வந்து இந்த வெளி போய் வச்சுருந்தது. அந்த நாய் கட்டத்தை எல்லாம் வந்து ஒரு அரசன் என்று கூட பார்க்காத அவரே அதையெல்லாம் எடுத்து தூய்மைப்படுத்தியதாக பட்டணத்தடிகள் தன்னுடைய மும்மணி கோவையில் பாடியிருக்கிறார். அப்படி அந்த அரசர் பெருமான் மேலே அவ்வளவு அளவற்ற அன்பு வைத்திருந்தவர் வரகுணதேவர் என்று சொல்லுவாங்க. இப்படி வடநாட்டில் உள்ள மல்லிகார்ஜுனம் என்னும் சீபற்பதத்துக்கும் தெற்கே பாண்டிய நாட்டில் உள்ள திருப்புடைமருதூர் என்ற தலத்துக்கும் இடையில் உள்ளது திருவிடைமருதூர். அதாவது மல்லிகார்ஜுனம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலம் ஆந்திராவில் இருக்குது. அது 12 ஜோதி ஸ்தலங்களில் ஒன்று. அதே மாதிரி இங்கே நமக்கு பாண்டி நாட்டில் வந்து திருநெல்வேலியிலிருந்து நீங்கள் பாபநாசம் போகிற வழியில் கொஞ்சம் உள்ளே போனோம்னா திருப்புடைமருதூர் அப்படின்னு இருக்குங்க. அந்த ஸ்ரீசைலம் என்று சொல்லுவது சிரசா சொல்லுவாங்க. திருப்புடைமருதூர் அப்படிங்கிறது திரு அடியாக சொல்லுவாங்க. இடை என்று சொல்லுவது இந்த திரு இடைமருதூர். 3மே வந்து மருதமலம் தலவிருச்சமாக இருக்கக்கூடியது. 3 தலங்களும் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புங்க. இந்த திருப்புடை மருதூர் என்று சொல்லுவது திருநெல்வேலியில் தான். திருநெல்வேலியிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான். அங்கே என்ன ஒரு சிறப்புனா, அங்கே இருக்கக்கூடிய தாமிரபரணி அந்த இடத்துல மட்டும் வடக்கு நோக்கி ஓடுங்க. வடக்கு நோக்கி ஒரு ஆறு ஓடுதுன்னா அது ஒரு நல்ல ஒரு, அது என்ன சொல்ல, உத்தராயணம் என்ன சொல்லுவாங்க, உத்தர யாத்திரை என்னமோ சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு சிறப்புங்க. இன்றைக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு பேர் நாரும்பூநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்திய முனிவர் வந்து வருகின்ற பொழுது ஆற்றில் வெள்ளம் அதிகமாக இருந்துதான். அப்படி வெள்ளம் அதிகமாக இருக்கிற பொழுது அந்த கரையிலிருந்து பெருமானை வழிபாடு செய்கிறார் அவர். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்த ஒரு இடம் அங்கே திருப்புடைமருதூரில் பார்க்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். பராமரிப்பில் அடியார்கள் அதிகமாக அங்கே இல்லாதனால வழிபாடெல்லாம் அதிகமாக இல்லை. நம்ம போகிறதுனா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு தொலைபேசியில் சொன்னோம்னா அவர் இருப்பார். நல்ல அருமையான ஒரு திருத்தலம். இந்த தைப்பூசத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அங்கே வந்து தீர்த்தவாரி நடக்கும். திருப்புடைமருதூர் ரொம்ப அருமையான பதி. இடைமருதூர், திருப்புடைமருதூர், அது ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய மல்லிகார்ஜுனர். இது 3 வந்து ஒரே தலவிருச்சத்தை உடையது என்று சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்புடையது.
மகாலிங்கேஸ்வரர், மருதவாணர், நன்முலை நாயகி அம்மா பேர், அப்புறம் காவிரி தீர்த்தம், ஐராவனத்துறை மரம் வந்து மருத மரம் என்று சொல்லி திருத்தலத்தினை சுற்றி சிவாலய அமைப்பினையொட்டி நடேசர் சன்னதி சிதம்பரமாகவும், தட்சிணாமூர்த்தி சன்னதி ஆலங்குடியவாகவும், நவகிரக கோயில் சூரியனார் கோயிலாகவும், விநாயகர் சன்னதி திரு வலஞ்சுலியாகவும், முருகன் சன்னதி சுவாமிமலையாகவும், வைரவர் சன்னதி சீர்காழியாகவும், சண்டீசர் சன்னதி திரு சேஞ்சலூராகவும், இவ்வாறு பரிவார சன்னதிகள் அவ்வளவு தனிச்சிறப்புடன் தனித்தலங்களாகவே அவ்வவற்றுக்குரிய இடங்களில் விளங்குதல் இதனுடைய பெருமை. இந்த தலங்கள் எல்லாமே அங்கே வந்து தனித்தனி தலங்களாக அமைய பெற்றிருக்கும். திருவிடைமருதூர் வந்து அது ரயில் இருப்பு பாதையிலிருந்து வடக்கில் ஒரு அரை நாளைக்கு அளவில் செல்லக்கூடியது என்று சொல்லி குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த திரு இடைமருதூர் பதிகத்தில் வந்து நமக்கு அதில் திருத்தாண்டகம் பாடியிருக்கிறாருங்க. ஆறு சடைக்கணி அவர் அங்கை தீயர் அழகர் படையுடையர் அம்போல் தோல்மேல் நீரு தடவந்து இடவமேறி நித்தம் பலிகொள்வர் மொய்த்த பூதம் கூறும் குணமுடையர் கோபனத்தர் கோடால வேடத்தர் கொள்கை சொல்லி நீரு நடுவு முதலுமாவார் இடைமருது மேவி இடங்கொண்டாரே என்று சொல்லி இடைமருதில் பொருந்து விரும்பி இருக்கக்கூடிய இறைவர் ஆறு சடையில் அணிந்தவர், என்னுள் நீங்காதவர், எம்மை ஆழ்வர், பிழையெல்லாம் நீக்கி ஆளக்கூடிய பெருமான், தொண்டர் இச்சை மிக அறிவர், ஏத்துவார் பால் இருந்தார் என்று சொல்லி இப்படி பல பண்புகளை உடையவர் இடைமருதூர் பெருமான் என்று சொல்லி அப்பர் சாமிகள் திருத்தாண்டகத்தில் வந்து சொல்கிறாருங்க. அது 7வது பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, பிச்சைகுல நுகர்வர் பெரியர் சால பிறங்கு சடை முடியர் பேணும் தொண்டர் இச்சை மிக அறிவர் என்று முன்னால் உள்ளார் இடைமருது மேவி இடங்கொண்டார் என்று சொல்லி, அதாவது பேணும் தொண்டர் அவரை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு வந்து மிக அறிவர் என்றும் உள்ளார். அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருமான் வந்து நல்ல அருள் செய்யக்கூடிய பெருமான் என்று சொல்லி பேணும் தொண்டர் இச்சை மிக அறிவர் என்றும் உள்ளார் இடைமருது மேவி இடங்கொண்டாரே என்று சொல்லி திருவிடைமருதூர் பெருமானை இதில் சொல்கிறாருங்க. அடுத்து வந்து திருவிடைமருதூர்லேருந்து நாகேஸ்வரமெல்லாம் வழிபாடு செய்கிறார். நாகேஸ்வரர் கோயிலில் வந்து அதை அங்கி திருநேரிசை என்று சொல்லக்கூடிய 4ஆம் திருமுறை பாடுறார். இச்சையார் மலர்கள் தூவி இரவுடு பகலும் தம்மை நச்சுவார்க்கு இணையர் போலும் நாகவ ஈச்சர சரவனாரே என்று சொல்லி இச்சைனா விருப்பம். பெருமான் வந்து திருநாகேஸ்வர பதிகத்தில் என்ன சொல்கிறன்னா, கச்சை சேர் அரவர் போலும் கரையேனி மிடற்றர் போலும் பிச்சை கொண்டு உண்பர் போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இரவுடு பகலும் தம்மை நச்சுவார்க்கிணையர் போலும் நாகவீச்சரவனார் என்று சொல்லி, அதாவது இச்சையால் அப்படின்னா ரொம்ப விரும்பி பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்னா, ரொம்ப விரும்பி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு, இரவும் பகலும் பார்க்காது வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நச்சுவார் அப்படின்னா ரொம்ப பெருமானை ஒரே நச்சா இருக்குதுன்னு சொல்ல முடியல, பெருமான் அப்படி வழிபாடு செய்யணுமா, நாத்தழும்பு ஏற வாழ்த்து அப்படின்னு சொல்ல முடியலையா, அது மாதிரி அந்த நச்சுவார்க்கு அப்படி வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு இனியர் போல இனிமையானவர் என்று சொல்லி நாகவீச்சர பெருமானை சொல்கிறாருங்க. அவதான் கரை மிடற்றர் பிச்சை ஏற்று உண்பர் பேரருளாளர் முதலிய பண்புகளை உடையார், அவர் தம்மை நச்சுவாருக்கு இனியர் என்று சொல்லி தொழுது எழுவாருக்கெல்லாம் நற்றுணையாக இருக்கக்கூடியவர் இறைவனே என்று தம்மை நம்புவாருக்கு அன்பர், வஞ்சகர்க்கு அரியர், வஞ்சகமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அரிய பெருமான், அவங்களால காண முடியாது என்று சொல்லி சொல்லார். இப்படி ஒவ்வொரு பாட்டும் பார்க்கணுன்னு தான் சரிதம் ஓடாது, ஏதோ ஒரு பாடல் அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. முக்கியமாக ஒரு சில பதிகம் மட்டும் எல்லாம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி திருத்தாண்டகமும் பாடியிருக்காருங்க. திருநாகேஸ்வரத்தில் திருத்தாண்டம் பாடியிருக்கிறார். நாகேஸ்வர தல விசேடம் வந்து காவிரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய 29வது தலம், மூவர் பாடல் பெற்ற பெருமையுடையது. சூரியன் சந்திரன் நாகராசன் ஆகிய ஆதிசேடன் பூசித்து வழிபாடு செய்தது. இதனை அடைந்தாரது வினை போக்கும் தன்மை தாண்டக பதிகத்தில் நானாலும் பரவுவார் பிணிதீர்க்கும் நலம் போற்றி என பிராணம் போற்றும் சேக்கிழார் நாயனாரது ஆன்மார்த்த தலம். இது ரொம்ப முக்கியங்க, நம்ம ஆசிரிய பெருமானுடைய ஆன்மார்த்த தலம். இதே மாதிரி ஒரு தலத்தை குன்றத்தூரில் அவர் நிறுவியிருக்கிறார். இந்த அளவுக்கு, அதாவது ஆன்மார்த்த தலமாக இருக்கக்கூடிய பெருமானை வைத்து வழிபாடு செய்யணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய குன்றத்தூரில்
அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு நாகேஸ்வர பெருமான் தான் பேருங்க. அப்படி என் நினைவு பற்றிய தமது நகரமாய் குன்றத்தூரிலும் கோயிலாக்கி அதற்கு திரு நாகேஸ்வரம் என்று அவர் பெயரிட்டனர். சுவாமி சண்பகாரணியர் அம்மை வந்து குன்றாமுலை நாயகி என்று சொல்ல அப்படி இதில் ஒரு திருத்தாண்டகத்தில் ஒரு பாட்டு மட்டும், தாயவனை வானோர்க்கும் மேனோருக்கும் தலையவனை மலையவனை உலகமெல்லாம் ஆயவனை சேயவனை அணியான் தன்னை அழலவனை நிழலவனை அறிய ஒன்னா மாயவனை மறையவனை மறையோர் தங்கள் மந்திரனை தந்திரனை வளரா நின்ற தீயவனை திருநாகேச்சரத்துலானை சேராதார் நன்னெறிகள் சேராதாரே. பதிகத்தினுடைய மகுடு என்னென்னா, திருநாகேச்சரத்துலானை சேராதார் நன்னெறிகள் சேராதாரே. அப்போ நல்ல நெறி இருக்கக்கூடியவங்க தான் நாகேஸ்வர பெருமானை வழிபாடு செய்ய முடியும் என்று சொல்லி திருப்பதிகத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி, இப்படி இதனை அடைந்தாரது வினை போக்கும் தன்மை திருத்தாண்டகத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து திரு பழையாறை அமர்நீதி நாயனார் புராணத்துக்கு இறுதியில் தலவிசேடம் இருக்குது. பழையாறையும் வந்து வழிபாடு செய்கிறார். இப்போ வந்து திருவிடை மருதூர்லேருந்து எங்கே வரார் அப்படின்னா திரு நாகேஸ்வரம் வழிபாடு செய்கிறார். எல்லாமே கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய தலங்கள் தான். திரு நாகேஸ்வரத்தை வழிபாடு செய்து கொண்டு இப்போ தான் சக்தி முற்றத்துக்கு வர்றார். திரு சக்தி முற்றம் வந்து இனிமேல் தான் திரு சக்தி முற்றத்தில் தான் வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெருமான்கிட்ட வந்து அவர் திருவடி கேட்க போகிறார். திருவடி கேட்கறது சக்தி முற்றத்தில், சாமி வந்து நல்லூருக்கு வா அப்படின்னு சொல்ல போகிறார். அது இந்த 2 பாட்டு. சென்று சேர்ந்து திருசக்தி முற்றத்திருந்த சிவக்கொழுந்தை குன்ற மகள்தன் மனக்காதல் குளவும் பூசை கொண்டருளும் என்றும் இனிய பெருமான இறைஞ்சி இயல்பில் திருப்பணிகள் முன்றில் அணைந்து செய்து தமிழ் மொழி மாலைகளும் சாத்துவார். சென்று சேர்ந்து திருசக்தி முற்றத்திருந்த சிவக்கொழுந்தை அப்படின்னா அதை சென்று சேர்ந்து அந்த திருசக்தி முற்றம் சென்று சேர்ந்து அப்படி திருசக்தி முற்றத்தில் எழுந்தருளிய சிவக்கொழுந்து ஈசரை மலைமகளாராகி அம்மையாரது மனத்தெழுந்த காதலினால் விளங்கும் அந்த பூசையினை ஏற்றுக்கொண்டருளும் என்றைக்கும் இனியவரான இறைவரை வணங்கி திரு முன்றிலில் அணைந்து தம் இயல்பினால் செய்யும் திருப்பணிகளாகிய உலவார திருப்பணிகளை செய்து மொழி மாலைகளும் சாத்துவாரா என்று சொல்லி அந்த பெருமானுடைய திருப்பெயர் சிவக்கொழுந்தீசர். சிவக்கொழுந்தீசர் பெருமானை வந்து அங்கு சக்தி முற்றத்திலே மனக்காதல் குலவும் பூசை அம்மையார் ஆசையுடன் செய்த பூசையின் இயல்பு தலவிசேட மட்டார் குழலி மலைமகள் பூசை மகிழ்ந்தருளும் சிட்டா என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பாடுறார். அம்மா வந்து ஆசையோடு பெருமானை வழிபாடு செய்ய பெருமான் அம்மையினுடைய அந்த பூசைக்கு உகந்து பெருமான் காட்சி கொடுத்த ஒரு இடம் இந்த திரு சக்தி முற்றம் என்று சொல்லுவாங்க. என்றும் இனிய பெருமானை எப்போதும் இனியானை என்று சொல்லி உயிர்கள் தம்மை மறந்த போதும் இகழ்ந்த போதும் அவற்றுக்கு இன்னருளே புரியும் தலைவர் என்று சொல்கிறார். இயல்பில்லாம் தமக்குரிய இயல்பின்படி உலவார திருப்பணிகள் செய்கிறாரு. அது மாதிரி பதிகமும் அங்கே பாடுறார். அடுத்த திருப்பாட்டில் தான் கோவாய் முடுகி என்று எடுத்து குற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவாரடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என புகன்று நாவார் பதிகம் பாடுதலும் நாதன்தானும் நல்லோரில் வாவா என்றே அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகீசர். சாமிகிட்ட வந்து சாமி எனக்கு வந்து என்ன செய்யணும், அதாவது கோவாய் முடுகி என்று தொடங்கி கூற்றம் வந்து உயிரினை கொண்டு போவதன் முன்னே கூற்றுவன் வந்து உயிரை கொண்டு போகும் முன்பாகவே பூவார்ந்த உமது திருவடி அடையாளம் படும்படி எனது தலைமேல் பொறித்து வைத்து அருளுக. எங்கே ஆரம்பத்திலிருந்தே கேட்குறாரு இல்லைங்களா? ஆரம்பத்தில் முதல் பதிகத்திலேயே கேட்குறார். முதல் பதிகத்திலிருந்து ஆரம்பித்தது இது. திருவதிகையிலேயே வந்து திருவடி கேட்குறாரு இல்லை, ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னார். இப்போ இது வரைக்கும் கேட்டுட்ருக்கிறார். பெருமான்கிட்ட திருவடியே தான் கேட்குறார், வேறு எதுவும் கேட்குறது இல்லை நாவுக்கரசு பெருமான். இங்கேயும் கேட்குறார். அப்படி திருவடி அடையாளம் படும்படி எனது தலைமேல் பொறித்து வைத்து அருளுக என்று சொல்லி நாவின் நிறைந்த திருப்பதிகத்தை பாடுதலும் இறைவரும் திரு நல்லூரில் வாவா என்று சொல்லி அது 2 முறை சொல்கிறார். நல்லூரில் வாவா என்று சொல்லி இறைவனுக்கே ரொம்ப ஒரு வேகம் பாருங்க. வாவா என்று சொல்லி 2 முறை சொல்லாருங்க. நல்லூரில் வாவா என்று அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகீசர். பரவாயில்ல, பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அங்கே மகிழ்ந்து வாகீச பெருமான் வந்து நல்லூருக்கு போக போகிறார். இந்த பாட்டில் தான் சொல்கிறாரு.
கோவாய் முடுகி என்று சொல்ல அந்த பதிகத்தினுடைய முதல் இது வந்து கோவாய் முடுகி என்று சொல்வது. குமைத்தல் தான் அழித்தல், குமைப்பதன் முன் உயிர் நீப்பதன் முன்பாக என்று சொல்லி நமந்தமர் மிக்கு விரவி விழுப்பதன் முன் இம்மையுன்றால் எந்த நெஞ்சம் எழுது இவை ஈங்கி கலல் என்று சொல்லி அம்மை அடியேற்கு அருளுதி என்பது இங்கு ஆறறிவார் என்று சொல்லி இதன் கருத்தை வந்து ஒரு பதிகத்தில் சொல்கிறார். அது மாதிரி அந்த உயிர் நீப்பதற்கு முன்பாக பெருமான் திருவடி வேணும்னு கேட்கிறார். பூவார் அடிகள் பூ போன்ற எனவும் அம்மையாரும் அடியார்களும் இட்ட பூக்கள் பொருந்து எனவும் உரைக்க நின்றது. பூவார் அடிங்கிறது அம்மையாரும் பெருமானை வழிபாடு செய்கிறாங்க, அடியார்களும் பெருமானை வழிபாடு செய்கிறாங்களே. அந்த பூ மலர்கள் நிறைந்த திருவடின்னு ஒன்று, என்னென்னா பூ போன்ற திருவடி அப்படிங்கிறது பெருமானுடைய திருவடியை சொல்லுகின்ற பொழுது மலர் போன்ற திருவடி என்று சொல்வார். பொறித்து வை மாறாத அடையாளம்பட பொறித்து வைப்பாய் என்று சொல்லி வயனங்கள் மாயா வடு செய்தான் என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்வது போல அடையாளம் பட ஒருவன் அடித்த கொடும் சிலை தழும்பும். திருவிளையாடல் புராணத்தில் அர்ஜுனன் அடித்த அந்த அடையாளம் பட ஒருவன் அடித்த கொடும் சிலை தழும்பும். வில்லால் அடித்தார் இல்லையா அர்ஜுனன், அந்த தழும்பு இருக்கிறது திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பெருமானுக்கு அடையாளங்கள் உமையம்மை தழுவிய தழும்பு, இப்படி இறைவனுக்கும் தழும்புகள் இருக்கு. அடிகள் என் தலைமேல் என்று சொல்லி பெருமானுடைய திருவடி நம்ம தலைமையில் இருக்கிறது தான் தாடலை அப்படின்னு சொல்லுவாங்களே, தாள் தலை. பெருமானுடைய திருவடி நம்முடைய தலை, ரெண்டும் பொருந்தி இருக்கும். அதுதான் சிறப்பு. நாதன் தானும் அருள் செய்ய புகன்று பாடுதலும்னார். விண்ணப்பம் கேட்டு நல்கும் என்றபடி உடனே அருளினார் என்று விரைவு குறிப்பு என்று சொல்லி அது அடுக்கு அருள் மிகுதியும் உறுதியும் குறித்தது. ஆளுடைய நம்பிகளை தில்லையிலிருந்து ஆரூரில் வருக என்றும் வாதவூரடிகளை தில்லையில் வருக என்றும். அதே மாதிரி ஆளுடைய நம்பிகளை தில்லையில் இருந்தவர் என்ன சொன்னார், பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வாதவூரடிகளை வந்து தில்லையில் வருக திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பொழுது என்ன சொன்னார், எல்லாத்துக்கும் முக்தி கொடுத்தார். எல்லாரும் அந்த ஜோதியில் கலந்து என்னிடத்துல வந்துடலான்னு சொன்னார். ஆனால் வாதவூரடிகளை மட்டும் நாயினேனை நலமளி தில்லையில் கோலமாதரு பொதுவினில் வருகை என அவரே சொல்கிறார் இல்லையா. அவரே தன்னுடைய திருவாசகத்தில் பாடுறார், நாயினேனை நலமளி தில்லையில் கோலமாதரு பொதுவினில் வருகென. திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பெருமான் அங்கேயே அவருக்கு முக்தி கொடுத்துருக்கலாம், ஆனால் நீ தில்லையம்பதிக்கு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாருக்கு எங்கே பெருமான் அருள் செய்யணுமோ அங்கே தான் செய்வார். அது என்ன காரணங்கிறது அது சாமிக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளால் சொல்ல முடியாது. ஆமாம், அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தில்லையில் இருக்கக்கூடியவரை எங்கே சொல்கிறாரு, திருவாரூருக்கு வா அப்படின்னு சொல்கிறார். இப்படி பெருமான் வந்து அவருக்கு வா என்று சொன்னது நல்லூரில். ஏன் அங்கே சக்தி முற்றத்திலேயே திருவடி கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னா திருநல்லூரில் கொடுக்கணுங்கிறது பெருமானுடைய விருப்பம். அதனால் நல்லூருக்கு வா அப்படின்னு சொல்கிறார். வா அடுக்கு அருள் மிகுதியும் என்று சொல்கிறார். வாகீசர் திருத்தொண்டனார் மகிழ்ந்து அணைந்து வணங்கி சொன்ன உடனே வாகீச பெருமானுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த கோவாய் முடுகி பதிகம் வந்து அந்த பதிகம் மட்டும் ஒரு முதல் பாட்டு பார்த்துட்டு, அதாவது இந்த திருசக்தி முற்றத்தில் ஒரு சிறப்பு தல விசேடம் வந்து இறைவரை சக்தி பூசித்து தழுவி முத்தமிட்ட காரணத்தால் சக்தி முத்தம் அப்படிங்கிறது சக்தி முற்றம்னு மாறி இருக்கு. அம்மா வந்து தவம் செய்கின்ற பொழுது பெருமான் தவத்துக்கு இறங்கி காட்சி கொடுக்கின்ற பொழுது தழுவி முத்தமிட்டதனால அதுக்கு பேர் திரு சக்தி முற்றம். முத்தம் அப்படிங்கிறது முற்றம் என்று சொல்லி மருவி இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். குன்ற மகள்தன் மனக்காதல் குலவும் பூசை கொண்டருளும் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதை இத்திருக்கோலம் இன்றும் இக்கோயிலில் தரிசிக்க உள்ளது. பெருமான் வந்து உமையம்மை தழுவி கொண்டிருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கும் இந்த கோயில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. மலைமகள் பூசை மகிழ்ந்தருளும் என்று நாயனார் பதிகமும், சுவாமியினுடைய பேர் வந்து சிவக்குழந்தீசர் என்று சொல்லியும் அம்மை பெரியனாகி என்று சொல்லியும் இருக்குது. இப்படி திருப்பட்டு அந்த கோயில் அடியே நான் போயிருக்கிறேன், அந்த காட்சியெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாச்சு அடியன் போய். தாராசுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் சக்தி முற்றம் என்று சொல்வது. கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் கொமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போக விடின். பாடுறீங்களா? ரெண்டு பாட்டு பாடுங்க. கொமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை
6வது பாட்டு பாடுங்க. வெம்மை நமன் தமர். இம்மையுந்தான் என்ற நெஞ்சந்தெழுதிவை இங்கிலே எம்மை அடியே கருளுதி என்பதிங்கா செம்மை. பெருமானுடைய திருப்பெயர் சிவக்கொழுந்தீசர். கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் வந்து குமைப்பதன் முன், கூற்றம் வந்து குமைப்பதன் முன், பெருமானே என்னுடைய அந்த உயிர் போவதற்கு முன்பாக உம்முடைய திருவடிகளை என் மேல் சுவடுபட பொறித்துவை அப்படிங்கிறார். பெருமானுடைய திருவடி அப்படி சுவடுபட பொறித்துவை என்று சொல்லி, உன் தாள்களை என் நெஞ்சத்து அழியாதவாறு எழுதிவை. உன்னுடைய திருவடிகளை வந்து என்ன நெஞ்சில் அழியாதவாறு எழுதி வைக்கணும். அதே மாதிரி திருவடியை தலை மேலே வைக்கணும் என்று சொல்லி பெருமான்கிட்ட கேட்கிறார். அப்படி அடிச்சுவடு பொறித்து போக விட அடிச்சுவடு பொறித்து உன் அடிக்கீழ் அமைத்து வைக்காது கூற்றுவன் கொண்டு போகும்படி விட்டுவிட்டால் பொறித்து வை என்ற விண்ணப்பத்தின்படி அருள் செய்தல் அவர்தம் பொருட்டே கடனாம் என்பது காரணம் காட்டியபடி என்று சொல்லி சொல்கிறாரு. பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் நமக்கு இருக்கணும். பிறவியை ஆத்தறுத்த அடியாரானால் அப்பிறவிக்கு அல்லது தோறும் ஈட்டிய வினைகளை எல்லாம் கண்டு கழிப்பித்து திருவடி கூட செய்தல். அடியாராக இருந்தால் பெருமான் வந்து எல்லாத்தையும் ஆட்கொள்வார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி இப்போ இந்த பாட்டு வந்து கோவாய் முடுகி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தில் உன்னுடைய திருவடி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறார். அதே மாதிரி நெஞ்சிலே வந்து நீங்காது இருக்கணும், உன்னுடைய திருவடிகள் வந்து என்னுடைய நெஞ்சத்திலே அழியாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்ட உடனேயே பெருமான் வந்து அவருக்கு நேராக நல்லூருக்கு வர சொல்லி திருவடி தீக்கை கொடுக்கிறார். அப்பர் சாமிகளுக்கு திருவடி தீக்கை கொடுத்தது திருநல்லூர். இந்த நல்லூர் என்று சொல்லுவது நமக்கு அருமையான ஒரு அங்கே இருக்கக்கூடிய சாமி வெறும் பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு நாளைக்கு 5 முறை நிறம் மாறக்கூடிய ஒரு அற்புதம் வேறு எங்கேயும் கிடையாது உலகத்திலேயே. அந்த திருமேனி 5 முறை நிறம் மாறுவதாக நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க, குறிப்பிலையும் கூட இருக்குது. அந்த திருமேனியில் துவாரங்கள் நிறைய இருக்கும். அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்த ஒரு பதி, இறைவன் திருமண கோலம் காட்டியது. சாமிக்கு பின்னாடி பார்த்தா அம்மையப்பர் இருப்பாங்க திருமண கோலத்தோட. அப்படின்னா அகத்திய முனிவர் வந்து பெருமானுடைய திருக்கல்யாணத்தப்ப எல்லாம் அந்த இமயமலை செல்லுகின்ற பொழுது தெற்கு வடக்கு வந்து தாழ்ந்து தெற்கு உயர்ந்துருது. அதை சமன் செய்வதற்காக அகத்திய முனிவர் அங்கேருந்து இங்கே பொதிகை மலைக்கு வர்றார். அப்படி பொதிகை வந்தவர் வந்து திருமண கோலம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வருந்துகின்ற பொழுது பாபநாசத்துலேயே அவருக்கு திருமண கோலம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த தலத்துலேயும் நல்லூர்லேயும் அவருக்கு திருமண கோலம் கிடைத்ததாக ஸ்தல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அங்கே தான் அமர்நீதி நாயனார் வந்து தங்கி பணி செய்தது அந்த இடத்துல தான். அமர்நீதி நாயனுடைய மடம் இன்னும் இருக்குது. இப்போ கூட அரண்மனை அறக்கட்டளை சார்பாக அதை எடுத்து பணி செய்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் இருக்கும் அடியன் கூட போயிருந்தது. அமர்நீதி நாயனார் வந்து என்ன செய்வார்னா, விழா காலங்களில் தன்னுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று அங்கு வரக்கூடிய அடியார்களுக்கு தங்குவதற்கு இடம், உணவு, உடையெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வந்து ஆதரிப்பார் என்று சொல்லி அவர் பழையாறை வடதலி என்று சொல்லக்கூடிய பதி. ஆனால் அங்கிருந்து விழா காலங்களில் வந்து பெருமானுடைய திருவிழாக்களை பார்ப்பது, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் விழா பொழிவு கண்டார்கள் இல்லையா, அந்த 2 அறங்களையும் செய்தவர் அமர்நீதி நாயனார். அங்கு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பும் செய்தார், திருவிழாக்களையும் கண்டு கழித்தார். அது தான் மட்டுமல்ல, குடும்பத்தோட உறவினர்களோடு வந்து அங்கே தங்கி பணி செய்த திருமடம் இன்றைக்கும் இருக்குது. அந்த மடம் வந்து இன்றைய இருக்குது. அங்கு வந்து அமர்நீதி நாயனாருடைய அவருடைய மனைவியாருடைய அந்த சிலைகள் எல்லாம் அங்கே அமைய பெற்றிருக்கிறது. திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஒரு ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு திருக்கோயில் அது. இன்றும் போனால் நல்லா வழிபாடு செய்யலாம். பெருமானுடைய அந்த திருக்கோலமெல்லாம் அருமையாக பார்க்கலாம் என்று சொல்லி, இப்படி அங்கே தான் சாமி வந்து திருவடி கொடுக்கிறார். எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார். ஆமாம், நன்மை பெருகருளறியே வந்தனைந்து நல்லூரில் மண்ணெதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னி விசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். இதில் அருமையான ஒரு இதை என்னென்னா, இதில் ஒரு சிறப்பு, நன்மை பெருகு அருளறிய வந்தனைந்து நல்லூரில் மண்ணெதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் அப்படின்னார்.
அதாவது இந்த பாட்டில் நாவுக்கரசு பெருமான ஆறு விகுதி போட்டு தான் சேக்கிழ பெருமான் சொல்லுவார், சிவபெருமான இன் போட்டு சொல்லுவார். அதுதான் பெரிய சிறப்பு. சாமியை வந்து இன் போட்டு சொல்லலாம், எந்த அடியாரையும் நம்ம ஒருமையில் பேசக்கூடாது. இது நமக்கு வந்து இங்கே இந்த பாட்டில் பாருங்கள் அப்படியே. ஆமாம், எந்தெந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள். மண்ணு திரு தொண்டனார் அப்படின்னாரு. ஆர் போட்டு சொல்கிறது ரொம்ப சிறப்புங்க. தொண்டன் சொல்கிறத விட தொண்டனார் அப்படிங்கிறது சிறப்பு. நம்ம ஒருத்தரை வந்து பெரியவங்களை தான் ஆர் போட்டு சொல்லுவாங்க. சென்னியப்பனார், வையாபுரியார், இப்படியெல்லாம் ஆர் போட்டு சொல்கிறது ஒரு பெரிய, ரொம்ப பெரியவங்களை தான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது தமிழ் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆறு விகுதி போட்டால் ரொம்ப பெரியவங்கன்னு அர்த்தம். ஆமாம், எல்லாத்துக்கும் அதுக்காக நம்மெல்லாம் போட்டுக்கூடாது. வேலுச்சாமியார், சபாபதியார் இப்படியெல்லாம் போட்டுக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். ஆமாம், நம்மளே போட்டுக்கூடாது. ஆமாம், சென்னியப்பனார், வையாபுரியார் இதெல்லாம் வந்து ஆர் போட்டு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய. தொண்டனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தொண்டர்னு சொல்லாமல் தொண்டனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், அப்புறம் தொண்டனார்னு சொன்னார். வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம், இதுவும் பன்மை தானே. அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டி நான் சிவபெருமான். ஆமாம், சூட்டி நான். அப்போ சாமியை கூட அன்பு மிகுதியினால் இன் போட்டு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அடியார்களும் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இது நமக்கு ஒரு பெரிய ஒரு இது. ஆமாம், அப்படி பெருமான் வந்து அந்த திருவடியை அப்படியே அப்பர் சாமிகளுக்கு கொடுக்குறார். அவர் கேட்ட மாதிரி கொடுக்குறார். அப்படி கேட்ட மாதிரி கொடுத்து அந்த இன்பம் எப்படி இருந்ததுங்கிறது தான் நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் பதிகத்தில் சொல்கிறார். எப்படியெல்லாம் அந்த திருவடி இருந்தது. அருமையான ஒரு திருப்பதிகம். அதை அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த பதிகம் முழுவதும் நம்ம பாப்பாவை பாட சொல்லி கேட்டுக்கலாம். அருமையான திருப்பதி. இப்படி நன்மை பெருகும் திருவருளின் வழியே வந்து அணைந்து நிலை பெற்ற திருத்தொண்டனார் நல்லூரில் வணங்கி மகிழ்ந்து எழுகின்ற பொழுதில் சிவபெருமான் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அருளி அவரது சென்னியின் மேல் தம்முடைய பாதமலர்களை சூட்டினார். பெருமானுடைய திருவடி கிடைக்கிறதுனா என்ன சாதாரணமாக, அது நனைந்தனைய திருவடிம்பார் பாருங்க. அருமையான இடம். அப்படியே தேவர்கள் மண்ணுலகத்தவர்கள் எல்லாரும் பெருமானை வழிபாடு செய்து அந்த மலர்களிலிருந்த அந்த தேனெல்லாம் நனைந்த திருவடியாம். அப்படி அந்த திருவடி அப்படியே சாமி தலை மேலே வச்சாராம். அப்படி அப்பர் சாமிகள் அந்த அனுபவத்தை நமக்கு பாடுறார். அந்த பதிகம் முழுக்க அருமையான ஒரு திருப்பதிகம். அது நம்ம அடுத்த வாரம் முழுமையாக சிந்திச்சுக்கலாம். இதில் விளக்க உரையில் நன்மை பெருக அருள்நெறினா அருள்நெறி விளங்க என்ற இடத்து நன்மை பெருகு என்றது உலகுக்கெல்லாம் எல்லா நன்மைகளும் பெறுதற்கேதுவாகிய திருவடி. நன்மை பெருகு அருள்நெறியே வந்தணைந்து அப்படின்னா அருள்நெறியே வந்தணைந்து திருசக்தி முற்றத்தில் இறைவர் அருளிய நெறியனையே கடைப்பிடித்து போந்து சேர்ந்து அருளியே நினைவார் என்று சொல்கிறாருங்க. நல்லூரில் சிவக்குலதை வணங்கி என்று செய்யப்படும் பொருளை வருவிக்க காலம் இடம் என்றவை கடந்து எங்கும் நிறைந்த ஒரு சிவபரஞ்சுடரே சக்தி முற்றத்திலும் திரு நல்லூரிலும் விளங்குவர். நல்லூரில் வாவா என்றருளி அவரை இங்கு பாதமலர் சூட்டினார் என்பது குறிப்பு. சூட்டினான் சிவபெருமான் என்று குறிப்பும் இது. வணங்கி மகிழ்ந்து வந்து அப்படி மண்ணு திரு தொண்டனார் அப்படின்னு வாகீசர் மண்ணும் திரு என்ற அடைமொழி. அதாவது அப்படின்னா சிவத்தொண்டனது சிறப்பையும் அழியாமையும் வாகீசரது சிறப்பையும் குறித்தன. மண்ணுதல் அப்படின்னா நிலைத்தன்னு அர்த்தங்க. நாவுக்கரசு பெருமான் தொண்டில் வந்து எப்படி இருந்தார்? நிலைத்த தொண்டு, என்னைக்கு தொண்டு செய்து கொண்டே இருந்தார். மண்ணு திரு தொண்டர் அப்படின்னார். முன்னை நிலையில் ஞான திருமுனைவராகி தவமியற்றியும் இங்கு திருநாவுக்கரசராகி பன்னாலும் பாமாலை பாடி பணி செய்திருந்தும் போன பிறப்பில் எப்படி இருந்தார்? வாகீசராக இருந்த பொழுது ஞான திருமுனைவராக இருந்தார் எங்கள் கைலாயத்தில் இல்லைங்களா. இப்போ வந்து நாவுக்கரசராக வந்து உலவார பணியும் அதே மாதிரி செஞ்சொல் தமிழ் மாலையும் பாடிட்டுருக்கிறார். அதுதான் பெரிய சிறப்பு. பாமாலை பாடி பணி செய்திருந்தார். இறுதியில் நன்னறிய சிவானந்தன் ஞான வடிவேயாக அன்னலார் சேவடிக்கில் அமர்ந்திருந்தும் முக்காலத்தும் பேறு பெறுகின்றமையால் மண்ணு அப்படின்னார். அதாவது அந்த திருநாவுக்கரசுங்கிற பெயரை வந்து பெருமான் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா 7 உலகிலும் நயப்புற மண்ணுகன்னார். மண்ணுதெல்லாம் நிலைத்திருத்தல்கள். பாவுற்றலர் செந்தமிழின் பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலகு 7லும் நயப்புற மண்ணுக அப்படின்னார். அது அந்த ஒரே ஒரு பதிகம்தான் பாடியிருக்கிறார் இல்லைங்களா. கூற்றாயினவாறு பதிகம் பாடி முடிச்ச உடனேயே அப்படியே பெருமானுடைய திருவாக்கு 7 உலகத்திலே உன்னுடைய பெயர் அந்த திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய திருப்பெயர் மண்ணி இருக்கணும்னா நிலைத்திருக்கணும்னு அர்த்தங்க. இப்போ இவருடைய புகழ் எப்படின்னா அப்படியே இப்போ பெருமான் திருவடி அடைந்த பிறகும் நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவே ஆகி
நன்னறிய சிவானந்தத்து நன்னறியன்னா சென்று சேர்வதற்கரிய அந்த திருவடியை பெருமான் இவருக்கு கொடுத்துருக்கிறார். அதான் நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவையாகி அன்னலார் சேவடிக்கேல் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த சரித நிறைவில் சொல்கிறார். மன்னுதல் அப்படின்னா நிலைத்திருத்தல் என்று சொல்லி, எழும்பொழுதில் எழுகின்ற அப்பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம். இது திருவடி மலர் சூட்டிய போது தொண்டனார் கேட்க இறைவர் அருளிய திருவாக்கு அப்படின்னார். சென்னிமிசை பாதமலர் சூட்டுதல் திருவடி தீக்கை, இதுதான் ஞான தீக்கையின் பின் செய்யப்படும் என்று சொல்லி, இது சாம்பவி தீக்கை எனவும் பெயர் பெறும் என்று சொல்லி, சேவடிக்கணம் சென்னி மண்ணி திகழுமே திருவாசகத்தில் வருது இல்லைங்களா, சென்னிப்பத்தில் சேவடிக்கணம் சென்னி மண்ணி திகழுமே. பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் நம்ம தலை மேலே இருக்கணும். நம்ம வழிபாடு எப்படி செய்யணும்னா இறைவனுடைய திருவடி நம்ம தலை மேலே இருக்கணும். அப்புறம் தியானம் செய்கின்ற பொழுது நமக்கு நெஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் நம்ம எப்பொழுதும் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறை. கூர்த்த பெருமானுடைய திருவடி நம்ம தலை மேலே இருக்கணும். அதுதான் நம்ம பிறவியை நீக்கக்கூடியது என்று சொல்லி, அதான் சென்னிமிசை பாதமலர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஞான தீக்கை என்று சொல்லி சொன்னார். திருவாதவூர் அடிகளுக்கு இறைவர் குருவடிவாக அவ்வாறு அருள் செய்ததும் காண்க. ஆளுடைய நம்பிகளை வழிய ஆட்கொண்ட திறத்துக்கேற்ப வழிய திருவடி தீக்கை செய்த வரலாறு என்று சொல்லி சொன்னார். உன்னுடைய நினைப்பதனை முடி என்று இறைவர் தம் அடியவரை ஒருமையிலும், பாருங்கள், இறைவர் தம் அடியவரை ஒருமையிலும் தம்மை பன்மையிலும் வைத்து கூறினாராகவும் ஆசிரியர் நாயனாரை மன்னுதிரு தொண்டனார் அவர்தம் என்று பன்மையிலும், அதாவது என்ன சொல்லார்னா உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோன்னு சொல்லி இறைவர் ஒருமையில் சொல்வார். இறைவர் அடியார்களை ஒருமையில் தான் சொல்லணும். ஏன் நமக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, நாம் அவங்களுக்கு மகனாம் தன்மையில் இருக்கிறோம். மகனை போய் வாங்க போங்கன்னா கூப்பிட முடியும், மகனை வாப்பா போப்பான்னு தான் சொல்லலாம், ஒருமையில் தான் சொல்லணும் இல்லையா. அவர் அப்பா நமக்கு இல்லையா, நம்ம மகன். அதனால் சாமி என்ன சொல்கிறார், உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம்னு சொன்னார். ஆனால் ஆசிரியர் பெருமான் என்ன சொல்கிறார், பன்மையில் சொல்கிறார். அவர் அதுதான் சிறப்பு இதில். ஆமாம், உன்னுடைய என்ற இறைவர் தம் அடியவரை ஒருமையிலும் தம்மை பன்மையிலும் வைத்து கூறினாராகவும் ஆசிரியர் நாயனாரை மன்னுதிரு தொண்டனார் அவர்தம் என பன்மையிலும் சூட்டினான் என்று சிவபெருமான் என இறைவரை ஒருமையிலும் வைத்தோதிய வகையால் அடியார் பெருமையினையும் சைவ சித்தாந்தத்தின் உயர்ந்த மரபினையும் விளக்கியவாறு கண்டுகொள்க என்று சொல்லி, இது ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. இறைவன் தொண்டருள் அடக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதேன்னு அபைப்பாட்டி சொன்ன மாதிரி பெருமான் எங்கே இருக்கிறாரு, தொண்டர்களுக்குள்ளே தான் இருக்கிறார். தொண்டருடைய பெருமை எதுலேயும் அடக்க முடியாது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது. இறைவனுடைய திருவடி அடக்கிடலாம், ஆமாம், எங்கே தொண்டர்களுடைய உள்ளத்தில் அடக்கிடலாம். ஆனால் அடியாருடைய பெருமைகளை எதுலேயும் அடக்கவே முடியாது. அதுதான் நம்முடைய பாயிரத்திலேயே அதான் சொல்கிறார். நான் சொல்கிறார் இல்லைங்களா, அளவில்லாத பெருமையராகிய அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயனும் அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன் அப்படின்னு சொல்லி பாயிரத்தில் சொல்கிறார். அப்போ இறைவனுடைய அந்த திருவடி இருக்கக்கூடிய இடம் அடியாருடைய உள்ளந்தாங்க. ஒரு தோழன் தொண்டருலன் அப்படின்னு சொல்லி திருவாசகம் சொல்லுது. பெருமான் எங்கே இருப்பார் அப்படின்னா அடியார்களுக்குள்ளே தான் சாமி இருப்பார். அதனால் அடியவர் தொகை நடுவே என்று சொல்லி சொல்கிறார் இல்லைங்களா. அதனால் பெருமான் இருக்கக்கூடிய இடமே அடியாருடைய நெஞ்சு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இறைவன் தொண்டருள் அடக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிது என்று சொல்லி அந்த மூதுரையும் சிந்திக்கத்தக்கது என்று சொல்லி சொல்லார். இந்த அளவுக்கு அடுத்த வாரம் நம்ம வந்த உடனே நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தான் நல்லூரியம் பெருமானார் நல்லவார் என்று சொல்லி அந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க செல்ஃபோனில் பார்த்துக்குங்க. இதில் ஒரு 2 பாட்டு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரே பாட்டு தான் கொடுத்துருக்குது விளக்க உரையிலையுமே. அதனால் அந்த பதிகம் ஓரளவுக்கு நம்ம அடுத்த வாரம் சிந்திச்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்ளி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.